அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம ஒரு செய்தி பேசியிருந்தோம். மதுரை மாவட்டத்தில் திமுகவினுடைய கட்சி அலுவலகம் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி உடனடியாக அதை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் திமுகவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இப்போது வரைக்கும் அந்த அலுவலகத்தை இடித்து தரைமட்டம் ஆக்கினார்களா, அறிக்கை தாக்கல் செய்தார்களா என்று தெரியவில்லை. அப்படி எந்த சம்பவம் நடந்ததாக செய்திகள் இல்லை. திமுக அந்த உத்தரவுக்கு எதிராக அவங்க மேல்முறையீடு செய்தாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இல்லை நாங்கள் எந்த விதமான செயல்பாடும் அந்த அலுவலகத்தில் செய்யலை, அதனால் அதை இடித்து தரைமட்டமாக்குவதிலிருந்து நீங்கள் எங்களுக்கு விலக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாதங்களை வைத்தார்கள். மறுபடியும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். நாங்கள் சொன்னதை செய்யுங்க என்று சொல்லி நீதிமன்றம் செருப்படியை திமுகவுக்கு கொடுத்திருந்தது. சரி, இப்போ என்ன செய்தி அப்படின்னா, தன்னுடைய கட்சி அலுவலகத்தை பாதுகாப்பதற்கு பல முறை நீதிமன்ற வாசலை அணுகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கம் என்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 66 வீடுகள் மக்களுடைய, அப்பாவி மக்களுடைய, ஏழை எளிய அடித்தட்டு மக்களினுடைய வீடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகளை அனுப்பி, 300க்கும் மேற்பட்ட காவலர்களை அனுப்பி, வனத்துறை அதிகாரிகளை அனுப்பி ஜேசிபி மூலமாக அந்த வீடுகளை எல்லாம் இடித்து ஒவ்வொன்றாக தரைமட்டமாக்கி வருகிறது. இந்த செய்தி தான் இன்றைக்கு பெரிய ஒரு பரபரப்பை, அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. நீங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறீங்க, வனத்துறையினுடைய பகுதிகளை ஆக்கிரமித்து நீங்கள் வீடு கட்டியிருக்கிறீங்க, அதனால் நீதிமன்றம் இந்த இடங்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நாங்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றியே ஆக வேண்டும், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் நாங்கள் இடித்து தரைமட்டமாக்குகிறோம் என்பதுதான் திமுக அரசினுடைய அதிகாரிகளுடைய வாதமாக இருக்கிறது. எவ்வளவு நேர்மையானவர்கள் பாருங்க. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதில் எவ்வளவு கடமை உணர்ச்சி திமுக அரசினுடைய அதிகாரிகளுக்கும் திமுக அரசுக்கும். இதை எதிர்த்து குடும்பமாக போராடுகிறார்கள் மக்கள், குழந்தைகளோடு போராடுகிறார்கள், பெண்கள், குடும்ப தலைவர்கள் நின்று போராடுறாங்க. இத்தனை வருஷமா நாங்கள் இங்கே தானங்க இருந்தோம், தலைமுறையாக இங்கே தானே இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் குடிநீர் தந்தீங்க, மின்சாரம் தந்தீங்க, எல்லாவற்றையும் தந்தீர்கள், எங்களை வீடு கட்டுவதற்கு அனுமதித்தீர்கள், உங்களுடைய அனுமதியோடு தானே நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு வந்தோம். இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த இடம், நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் இது, எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம் இது, புத்தகத்தை எல்லாம் தூக்கி காட்டுறாங்க, குழந்தைகளுடைய பாட புத்தகத்தை எல்லாம். இப்போ எங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய இடம் இது, இங்கே இருந்தானே படிக்கிறாங்க, நீங்கள் இப்படி திடீர்னு எங்களை போக சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே தான் போவோம், இவ்வளோ நாளும் சொல்லாமல் இப்போ திடீர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன என்று அந்த பெண்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இல்லை எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று அந்த போராடிய பெண்களை, போராடிய மக்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வீடுகளை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா, சரி அவங்க ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்க இல்லையா, ஆக்கிரமிப்பில் இருக்கிற காரணத்தால் அவங்கள நீங்கள் வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்குகிறீர்கள், அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி. சரி, அவங்க ஆக்கிரமிப்பில் சும்மா இல்லையே, வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டுவதற்கான அனுமதி கொடுத்தது யார்? குடிநீர் இணைப்பு கொடுக்குறீங்க, மின்சார இணைப்பு கொடுக்குறீங்க, இதற்கான அனுமதியை கொடுத்தது யார்? இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போதெல்லாம் இவர்களை கண்காணிக்காமல், அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அவர்களை அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கு அனுமதிக்காமல், அப்போதே நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டு, அவர்களை வாழ விட்டுவிட்டு, அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டு இப்போ திடீர்னு அப்புறப்படுத்துறீங்கன்னா, அப்போ இந்த அனுமதியை எல்லாம் அவர்களுக்கு இவ்வளவு நாளும் கொடுத்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? அவர்கள் தானே முதல் குற்றவாளி. அவங்க ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்கன்னா உங்களுடைய அனுமதியோடு தான் இருக்கிறார்கள். அனுமதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இத்தனை ஆண்டு காலமாக இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா ஆக்கிரமிப்பு என்று சொல்லி? இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? திடீர்னு இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து அப்படியே அவங்க வெளியேறணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 1 மாத கால அவகாசம் கேட்குறாங்க. ஏங்க 1 மாத கால அவகாசம் தாங்க, இல்லைன்னா இந்த நிலத்தை எங்களுக்கு சொந்தமான நிலமாக நீங்கள் தாங்க, இல்லை 1 மாத கால அவகாசம், எங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் தேவை இல்லையா? ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் அப்புறப்படுத்துங்க அப்படின்னா, ஒரே 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க அவகாசம். 1 மாதம் எல்லாம் தர முடியாது, 1 மணி நேரம் மட்டும்தான் அவகாசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அங்கே ஏதாவது அவசர கூட்டம் நடக்க போதா? எங்களுக்கு புரியவே இல்லையே. வனத்துறைக்கு சொந்தமான நிலம் தானேங்க. வனத்துறை யாருக்கு சொந்தம்? தமிழக அரசினுடைய துறை. அப்போ தமிழக அரசுக்கு சொந்தமான நிலம் தானே அது. அதில் தமிழ்நாட்டு மக்கள் தானே வாழ்கிறார்கள். சரி, 1 மாத காலம் தானே அவகாசம் கேட்கிறார்கள், கொடுக்க வேண்டியதானே. அவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அதையாவது செய்யணும், அதையும் செய்யலை. இருக்கிற இடத்துலையும் அவங்கள வாழ விட மாட்டோம், மாற்று ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்ய விட மாட்டோம்னா அவங்க சரிங்க அவங்க ஆக்கிரமித்தார்கள், சரிதான்,
ஆக்கிரமிப்பிற்கு அனுமதித்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவங்க மேலெல்லாம் எப்போவுமே நடவடிக்கை வராதே. எப்போவுமே நீங்கள் பாருங்கள், அவர்கள் மீதும் நடவடிக்கை வராது. அதே போன்று இந்த ஆக்கிரமிப்பு ஏதோ இந்த ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் அவர்கள் மட்டும்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கிறார்களா? வேறு யாருமே ஆக்கிரமிப்பில் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகள் என்ன ஆனது? யாரெல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பட்டியல் போட்டு பேசுவோமா? அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தீர்களா? இல்லை இனி எடுப்பீர்களா? உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதெல்லாம் எடுக்கவே மாட்டீங்க. அப்பாவி மக்கள் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. இன்னைக்கு யார் கேட்குறா? திமுக அரசுக்கு எதிராக யாராவது பேசுறது உண்டா? பாருங்க, நீங்கள் இந்த ஊடகங்களில் எல்லாம் இது இன்றைக்கு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டாமா? இது ஒரு தலைப்பு செய்தியாக வந்திருக்க வேண்டாமா? இதை தானங்க நீங்கள் பிரச்சனையாக பேச வேண்டும், மக்கள் பிரச்சனையாக. சரி, மக்கள் வந்து ஆக்கிரமித்தார்களா இல்லையா? உண்மையிலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் இதை வந்து வீடுகளை தகர்க்கிறார்கள்? நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தான் இதையெல்லாம் செய்கிறோம் என்று திமுக அரசு சொல்கிறது. ஆனால் அதே நீதிமன்றம் தான் திமுகவினுடைய அலுவலகத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அங்கெல்லாம் போய் அதை இடிக்காத வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏன் இதை மட்டும் செய்து வருகிறார்கள் என்கிற கேள்விகளை எழுப்பி விவாதங்கள் நடத்தப்பட வேண்டுமா இல்லையா? நடத்த மாட்டார்கள். அதெல்லாம் நடத்தவே மாட்டார்கள். இதுவே அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா கொந்தளித்திருப்பார்கள் போராளிகள். புதிதாக போராளிகள் கிளம்பி இருப்பார்கள். எந்த போராளியுமே பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, இந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, கடந்த 3.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் அவ்வளவு நிர்வாக சீர்கேடுகள், மக்கள் விரோத செயல்பாடுகள் தொடர்ந்து திமுக அரசால் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சியில் போராடிய போராளிகள், குரல் கொடுத்த போராளிகளில் எத்தனை பேர் குரல் கொடுக்கிறார்கள்? இதற்கு எதிராக எல்லாம் பேசவே மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இதே மக்கள் தான் மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள். அதுதான் பெரிய கொடுமையாக இருக்கிறது. 50 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள், திமுக அதிமுக, இந்த 2 கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி நடத்துகிறது. இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சியும் 50 ஆண்டு காலங்களில் உண்மையான ஒரு மக்களாட்சியாக இருந்திருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் நேரத்தில் இது எல்லாத்தையுமே மறந்துடுறது. 5 ஆண்டு கால ஆட்சி என்றால் 4.5 ஆண்டு காலம் இவர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியை அப்படியே மறந்து விடுவது. கடைசி நேரத்தில் இவர்கள் ஏதாவது கவர்ச்சிகரமான திட்டங்களை செயல்படுத்துவார்கள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், வாக்குக்கு பணத்தை கொடுப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து யார் தனக்கு வழியை தருகிறானோ அவனுக்கே மறுபடியும் அதிகாரத்தை அவனுக்கு கொடுப்பது. அப்போ அவன் என்ன செய்வான்? மறுபடியும் மக்கள் விரோத செயலில் தான் ஈடுபடுவான். நாமும் தொடர்ந்து இது குறித்தெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒருபுறம் அரசு மீது தவறு அதிக அளவில் இருந்தாலும் மக்கள் இந்த அரசுகளை தூக்கி வீச வேண்டிய இடத்திற்கு வர வேண்டும். மக்கள் விரோத ஆட்சியை யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். இந்த பகுதியில் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு போராடுகிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றுக்குமான தீர்வு என்பது வெறும் போராட்டம் மட்டுமல்ல, இவர்களை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது மட்டும்தான். நம்ம என்ன கேட்குறோம்? பெண்களுக்கான உரிமையை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், 1000 ரூபாய் பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் என்று பேசக்கூடிய இவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீடை இடிக்கிறதுக்கா? இதுக்கு தான் 1000 ரூபா கொடுக்குறீங்களா? நாங்கள் வந்து இலவசமாக பெண்களை பேருந்தில் பயணிப்பதற்கு நாங்கள் வந்து எங்களுடைய அரசு தான் அதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. ஓசி பஸ்ஸில் பெண்கள் போகிறாங்க என்றெல்லாம் பேசக்கூடிய அமைச்சர்கள் இதுக்கு தான் ஓசி பஸ் விட்டீங்களா? வீடெல்லாம் தகர்த்துட்டு ஓசி பஸ்ஸில் போகணுமா? அவங்க வீடெல்லாம் தகர்த்துட்டு 1000 ரூபாய் வாங்கணுமா? மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்கள். மக்கள் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுங்கள். கேட்காததை கொடுக்காதீர்கள், கேட்டதை பிடுங்காதீர்கள். இதை திமுக அரசு செய்ய வேண்டும். திமுக அரசு திருந்துறதா தெரியலை. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் இவர்களுடைய அராஜக ஆட்சி முறையால் தான் 10 ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் இருந்தார்கள். சரி, திருந்தி இருப்பார்கள் என்றுதான் மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். திருந்திருப்பாப்பா, இவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறான், 10 ஆண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் அவனை நாம் தண்டித்து விட்டோம், திருந்தி இருப்பான் என்றுதான் மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். பெரும்பாலான மக்கள் நம்பினார்கள். ஆனால் நாங்கள் திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் திருந்த போவதில்லை. எங்களை நம்பி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி வருகிறது. இதுபோன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமாயின் இனி வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை ருசிப்பதற்கான வாய்ப்பே இல்லை.